ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். அதாவது லைவ்ல பார்த்தீங்கன்னா பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன்ஸில் வந்துட்டு ஒரு சில பேர் தப்பிச்சுக்கிட்டே வராங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. கழுவுற மீனில் நழுவுற மீனை பார்த்துருக்கீங்களா? அது ரெண்டு பேர், ஒன்று கனி, இன்னொன்று சுபிக்ஷா. இவங்க ரெண்டு பேரும் வரவே இல்லை. நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதேமாதிரி சுபிக்ஷா என்ன இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கியூசி விஷயத்தில் ஒன்று பண்ணாங்க, வேறு ஒன்றுமே இல்லையாப்பா. அந்த பீட் பாக்ஸ் கற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுது, வேறு வியானாக்கும் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்க நாமினேஷன்ஸில் வரலன்ற மாதிரி விஷயங்கள் போச்சுல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு 2 பவர் கிடச்சிது. அவங்க அந்த டாஸ்க்கை சூப்பராக முடித்ததுனால, ஒன்று வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், 2 பேரில் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து டைரக்ட் நாமினேஷன். ஸோ பிரஜன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணி அந்த பிரஜனுக்கு இவங்க சம்பாதிச்ச அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துட்டாங்க. இப்போ டைரக்ட் நாமினேஷனை யார் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வரும்போது சுபிக்ஷாவை தான் நாமினேட் பண்ணுறாங்க நம்ம சாண்ட்ரா. ஸோ இங்கே வந்து முடிவு எடுத்துட்டாங்க, நான் இவங்கள தான் நாமினேட் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி நான் நாமினேஷன் லிஸ்ட்டும் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதில் சுபிக்ஷா வந்தாச்சு, சாண்ட்ராவும் வந்தாச்சு. ஸோ பிரஜனை சேவ் பண்ணுறதுக்கு சாண்ட்ரா இப்போ வந்து வலையில் சிக்கியிருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா கண்டிப்பாக ஓட்டு வரும். ஏன்னா இது ஒரு செம்ம கேல்குலேஷன். நான் போன வாரம் வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன் சீக்ரெட் டாஸ்கில், அதனால் எனக்கு கண்டிப்பாக ஓட்டு வரும். நீ நிறைய விஷயத்தில் மாட்டியிருக்க, நீ போனோன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு இது ஒரு கூட்டுத்தனம் தான். ஹஸ்பண்ட் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க, ரைட். இது தனித்தனியாக கண்டஸ்டண்ட்டாக வந்திருந்தால் இதை பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். ஏன்னா ஒருத்தர் இப்போ எதிர்க்கிறது இல்லை, இப்போ எல்லாருமே சேர்ந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கணும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலும் ஏற்படுது. பட் ஆனால் கணவன் மனைவி உள்ள விட்டாவே இந்த மாதிரி தான் நடக்கும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சாண்ட்ரா செம்மையாக வந்து திங்க் பண்ணி சுபிக்ஷா வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்.